Hello friends, welcome to Suresh IAS Academy. PC full test number 2 உடைய discussion பார்க்கலாம். GS first question எடுத்துக்கோங்க. மைய விலக்கு விசை ஒருன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைய நோக்க விசைக்கு எதிரான விசை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது எதற்கு எகெயின்ஸ்டான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்ப மைய விலக்கு விசை அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். மைய நோக்கு விசை அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்து வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இயங்கும் விசை பார்த்தோம் அப்படின்னா எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா மைய நோக்கு விசைக்கான எக்ஸாம்பிள். இப்போ இப்படி இருக்கு, நம்மளுடைய புவி பகுதி இப்படி இருக்கு இல்லையா? புவியில பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஈக்குவேட்டர். இப்போ பூமத்திய ரேகையில இருந்து துருவ பகுதியை நோக்கி போகும்போது, போல்ஸை நோக்கி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது என்ன விசை? அதே மாதிரி துருவ பகுதியிலிருந்து பூமியை நோக்கி வரது. அப்ப பூமியில இருந்து வெளியே நோக்கி போச்சு அப்படின்னா, விலகி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மைய விலக்கு விசை. சரிங்களா? மைய விலக்கு விசை. இதுவே துருவ பகுதியிலிருந்து பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா மைய நோக்கு விசை. சரிங்களா? அப்போ இது என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா நோக்குக்கு பதிலா விலக்குன்னு கொடுத்துருந்தா ஆப்ஷன் டியும் நம்ம போட்டிருக்கலாம். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? நோக்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கானது அப்படின்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பொறுத்துக. தேசிய அலுமினிய நிறுவனம். அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய சீஃப் ஓர் எது அப்படின்னா பாக்சைட். பாக்சைட். சரியா? அடுத்து இதோடைய நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசா. எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1981. அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய புதுடெல்லி. அடுத்து தேசிய காற்றாற்றல் NIWE. இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்திய தேசிய நீர் மின்சக்தி. நீர் மின்சக்தி பார்த்தோம் அப்படின்னா பரிதாபாத். 1897 ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் டார்ஜிலிங்ல கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய மின்சக்தி பரிதாபாத். பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா CDAB. இப்ப ரெண்டுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து மூணாவது பாருங்க, வாக்கியம் 1. இந்திய தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும். இது கரெக்ட் தான். ரெண்டாவது பாருங்க, இதை பிதிமாரி வேங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். இதுவும் கரெக்ட் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 3க்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? 3க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 4வது கேள்வி, இந்தியாவின் 89வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 89வது கிராண்ட் மாஸ்டர் ரோஹித் கிருஷ்ணா. சரிங்களா? 4க்கு ஆன்சர் வந்து பாம்பே. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் செஸ் மாஸ்டர் யார் அப்படின்னா நம்மளுடைய விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரமேஷ் பாபு வைசால் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் விமன் கிராண்ட் மாஸ்டர். தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா இந்த ரமேஷ் பாபு வைசாலி அவர்கள். இந்த திவ்யா தேஷ்முக்கும் செஸ்ல ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான். 4க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 5, வாக்கியம் 1. குறுநில மன்னர்கள் வேளிர் என்றும் அழைக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது பாருங்க, வேளிர்களில் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆமா, கடையேழு வள்ளல்கள் இவங்கதான். இந்த கடையேழு வள்ளல்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னா சிறுபோன் ஆற்றுப்படை. சிறுபோன் ஆற்றுப்படை கடையேழு வள்ளல்களை பத்தி சொல்லியிருக்கும். சரியா? ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. 5க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 6 பாருங்க, 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 4th ஆங்கிலோ மைசூர் வார். அப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது 1767 இருந்து 69. ரெண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது 80 இருந்து 82. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா 92 இருந்து 94. ஆனா கடைசி மைசூர் போர் தான் 4ஆம் மைசூர் போர் 1799. 800க்கு ஒரு வருஷமா முன்னாடியா? அப்ப கடைசி வருஷமா 1799 பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். சரியா? அப்ப 6க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 7வது, பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் BCG தடுப்பூசி எந்த நோயை தடுக்க பயன்படுகிறது? எந்த நோயை தடுக்க பயன்படுகிறது அப்படின்னா TB நோய்க்கானது, காச நோய். அப்போ எலும்புருக்கி நோயின்னு கொடுக்கலாம், இல்ல காச நோயின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல டியூபர்குலோசிஸ்ன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ BCG இருக்கு இல்லையா, இந்த காச நோய் அப்படின்றது பாக்டீரியாவால வரக்கூடிய ஒரு நோய். அப்ப பின்றது பேசிலஸ். பேசிலஸ்
கால்மெட் குரின். இந்த 2 சயின்டிஸ்ட் தான் இதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால சயின்டிஸ்டோடைய பேரு இந்த வேக்சினுக்கு கொடுத்திருப்பாங்க, பேசிலஸ் கால்மெட் குரி. சரிங்களா? அதுவே இந்த பெர்டூசிஸ் இருக்கு இல்லையா, இந்த பெர்டூசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா கக்குவான் இரும்பல். பெர்டூசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கக்குவான் இரும்பல். கக்குவான் இரும்பல் இது நம்ம பார்ப்போம், இங்கிலீஷ்ல ஊப்பிங் காஃப்னு பார்ப்போம். கக்குவான் இரும்பல். டெட்டானஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல லாக் ஜா டிசீஸ், தமிழ்ல பூட்டு தாடை நோய். பூட்டு தாடை நோய். பூட்டு தாடை நோய். 7க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே காச நோய். அடுத்து 8வது கேள்வி. 8th ஒன் பாருங்க. டெட்டானஸ் தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? டெட்டானஸ்க்கு நம்ம எந்த தடுப்பூசி போடுவோம் அப்படின்னா டிபிடி. ஓகேவா? இப்ப டெட்டானஸ்க்கு நம்ம போடக்கூடியது டிபிடி வேக்சின் தான் போடுறோம். அடுத்து இந்த ஓபிவி இருக்கு இல்லையா, இது எதுக்கானது அப்படின்னா போலியோக்கானது. போலியோ வேக்சின். போலியோ. ஓபிவி அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின். இதோட ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். ஓரல் போலியோ வேக்சின். அப்போ உலக சுகாதார ஆணையம் WHO இவங்க என்ன பண்றாங்க, இந்தியா வந்து 2014ஆம் ஆண்டு போலியோ இல்லாத நாடா வந்து சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா WHO. இந்தியா வந்து போலியோ இல்லாத நாடு. சரிங்களா? இப்ப சர்வதேச போலியோ தினம் என்னைக்குன்னு பார்க்கணும். போலியோ தினம் அக்டோபர் 24. இந்த தேதி ஹிஸ்டரியில பார்ப்போம், சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில. மருது சகோதரர்களை தூக்கிலிடப்பட்ட தினம். அப்ப மருது சகோதரர்கள் போலியோ வந்து இறந்து போனாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 8க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 9வது கேள்வி. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ராணுவ தினம். ராணுவ தினம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 15. அடுத்து விமானப்படை தினம் அக்டோபர் 8. அடுத்து கடற்படை தினம் பார்த்தோம்னா டிசம்பர் 4. ஆயுதப்படை கொடி தினம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 7. பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. BDAC. சரிங்களா? 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டெல்லி. 10வது பிரான்ஸ் ஒலிம்பிக் 2024 ஆண்கள் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா பதக்கத்தை வென்றது வெள்ளி. கோவிட் டைம்ல பார்த்தோம்னா 2021ல நடந்த ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிச்சிருப்பாரு. இந்த 2024ல ஆண்கள் ஈட்டி எறிதல் நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி சில்வர் மெடல் வந்து வாங்கியிருப்பாரு. இப்போ 10க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 11வது கேள்வி. வாக்கியம் 1. பையம்பள்ளி தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. அப்போ ஸ்டார்டிங்ல வந்து வேலூர்ல இருந்துச்சு, இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னா இன்றைய திருப்பத்தூர் மாவட்டம். சரிங்களா? அடுத்து இங்க பெருங்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் மற்றும் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பார்த்தோம் அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்ல சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்து திருப்பத்தூர் இல்லாம வேலூர் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா பையம்பள்ளி எங்க இருக்கு அப்படின்னா இன்றைய திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர்ல இருந்து பிரிஞ்சு ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது பார்த்தோம் அப்படின்னா மெகாலித்திக் பெருங்கற்காலம் அப்படின்னா மெகாலித்திக்கும் இருக்கும். கூடுதலா புதிய கற்காலத்துக்கான எக்ஸாம்பிளும் இதுதான். புதிய கற்காலம். புதிய கற்காலம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2வது மட்டும்தான் சரி. அப்ப 11க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 12வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. தவறான இணை பாருங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரியா? பாண்டிய நாடு முத்துடைத்து. இப்போ கொற்கை நகரமே முத்துக்கு ஃபேமஸ் தான். அடுத்து சேர நாடு வேலம் உடைத்து. யானைகள், வேலம்னா யானை. அடுத்து சோழ நாடுனா சோர் உடைத்துன்னு வந்திருக்கணும், இங்க வேலம் உடைத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தவறானது எதுனா 12க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 13. மனிதர்களால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னா வைல்டு டாக்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேம் பண்ண விலங்கு எதுனா வைல்டு டாக்ஸ். அப்ப நாய். 13க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன். அடுத்து இந்த குதிரை, சிந்து சமவெளி நாகரிகத்துல அவங்க அறியப்படாத ஒரு விலங்கு எது இருந்துச்சுன்னா குதிரை இருந்திருக்கும். அடுத்து 14 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ ஆப்ஷன். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா அரசின் தலைவரா இருப்பார். அடுத்து பிரதமர் அரசாங்கத்தின் தலைவரா இருப்பாரு. கேபினட் அமைச்சர்னா எதிர்கட்சி தலைவர். துணை ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை தலைவரா இருப்பாரு, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அப்போ துணை ஜனாதிபதிக்கான எலெக்ஷனுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 66. சரிங்களா?
அடுத்து இப்ப ரீசெண்டா எலெக்ட் ஆகி வந்தது யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். 14க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, BADC. அடுத்து 15 இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான அகழி. இந்தியன் ஓஷன் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓஷன்னா ஜாவா அகழி 7725 மீட்டர். அதே இந்த தென் சாண்ட்விச் அகழி இருக்கு இல்லையா, இந்த சதர்ன் ஓஷன். சதர்ன் ஓஷன் இதோட இது பார்த்தோம் அப்படின்னா 7235 மீட்டர். அடுத்து மரியானா அகழி, இது எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக்ல இருக்கும், 10,994 மீட்டர். அடுத்து போர்ட்டோரிக்கோ பார்த்தோம் அப்படின்னா 8600 மீட்டர். இப்ப இந்திய பெருங்கடல்லாம் ஜாவா. 15க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 16 நீர் ஆவியாதல் என்பது டேஸ் ஆகும். இப்ப நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீள்வினை, இங்கிலீஷ்ல ரிவர்சிபிள் ரியாக்ஷன். பனிக்கட்டி உருகுனா தண்ணீரா மாறும், தண்ணீரை கொதிக்க வச்சோம் அப்படின்னா நீராவியா மாறும். திருப்பி அது நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியா மாறும், திருப்பி ஐஸ் கட்டியா மாறும். அப்ப இது வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாறும், மீள்வினை. அப்ப மத்ததெல்லாம் பாருங்க, இந்த எரிதல் வினையெல்லாம் வந்து பார்த்தா மீளா வினை. ஒன்ஸ் ஒரு கட்டை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னா அது பார்த்தோம்னா திருப்பி அதோடைய ஃபார்முக்கு வராது. அப்ப இதெல்லாம் வந்து மீளா வினைக்கான எடுத்துக்காட்டு. நொதித்தல் வினை, ஃபர்ஸ்ட் நொதித்தல், இங்கிலீஷ்ல ஃபெர்மெண்டேஷன். இது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். நொதித்தலை கண்டுபிடிச்சது லூயிஸ் பாஸ்டர். 16க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 17வது கேள்வி பொறுத்துக. ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு ஃபாரினர்ஸும் எந்தெந்த டைம்ல வந்திருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1600. அடுத்து டச்சுக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1605. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. டானிஷ்காரர்கள் 1620. பொருத்தி பார்த்தா ஆப்ஷன் சி ஆப்ஷன். 17க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 18 தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. தூர பார்வை அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா பார்த்தோம் அப்படின்னா குவி லென்ஸ், இங்கிலீஷ்ல கான்வெக்ஸ் லென்ஸ்னால நம்ம சரி பண்ணலாம். அடுத்து இந்த குழி லென்ஸ் இருக்கு இல்லையா, இது மயோபியா, கிட்ட பார்வைக்கு. கிட்ட பார்வைக்கு. அதே இரு குவிய லென்ஸுகள்னா இங்கிலீஷ்ல பைஃபோக்கல் லென்ஸ். எதுக்கு அப்படின்னா பிரஸ் பயோபியா. கிட்ட பார்வையும் தூர பார்வையும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா இரு குவிய லென்ஸுகள். இது இல்லாம உருளை லென்ஸுகள் ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்ல சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். உருளை லென்ஸ் இது எதுக்கானது அப்படின்னா ஆஸ்டிக்மேட்டிசம். இது மரபியல் ரீதியாவோ கண்ணு வந்து இன்ஜுரி ஆயிட்டாலோ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ், ஆஸ்டிக்மேட்டிசம். 18க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 19 கீழ்கண்ட எந்த மலையில் கஞ்சன்ஜுங்கா சிகரம் உள்ளது? கஞ்சன்ஜுங்கா அப்படின்றது நேபாளத்துக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய சிக்கிமுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது. அது பார்த்தோம் அப்படின்னா ஹிமாத்ரியில இருக்கக்கூடிய மலை. கஞ்சன்ஜுங்காவுடைய உயரம் பார்த்தோம்னா 85-86 மீட்டர். இப்போ இதோட மீட்டர் பார்த்தோம்னா 85-86 மீட்டர். இப்போ 19க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலீஷ்ல அடாப்டட்னு கொடுத்தாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். அதே தினம் தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை வெர்கீஸ் குரியனுடைய பிறந்த நாளா இருக்கும். தேசிய பால் தினமா கொண்டாடுவோம். அப்ப அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் போது பால் ஊத்திட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கேள்வியில பாருங்க, எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 20க்கு சி ஆப்ஷன். ஜனவரி 25, 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்கும். சரிங்களா? தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து 21 குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய தொழில் கேட்டிருக்காங்க. இப்ப வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். இப்ப கொள்ளையடித்தல் அப்படின்றது பாலைத்திணைக்குரியது. ஆணிரை மேய்த்தல் அப்படின்னா முல்லை நிலத்திற்கு உரியது. வேளாண்மை அப்படின்னா மருத நிலம். 21க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 22வது கேள்வி. அகலாய்வு தளமான திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. கரெக்டுதான். திருமலாபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறையானது முதல் ஆய்வு நடத்தியது. அதுவும் கரெக்டுதான். ரெண்டுமே சரி. 22க்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 23 வாக்கியம் 1. தென்மேற்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. தென்மேற்கு வராது, நம்மளுக்கு அதிக மழைப்பொழிவு தரக்கூடியது எது? வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
ரெண்டாவது, கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. அது கரெக்ட் தான். பார்த்தோம் அப்படின்னா 23 ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 24, தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான சொர்ணவாரியில் அறுவடை காலம் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொர்ணவாரி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ சித்திரை பட்டத்தோடைய விதை விதைக்கக்கூடிய காலகட்டம்ன்றது ஏப்ரல் மே. இது விதைக்கும் பருவம். சித்திரை பட்டம்னு கேட்கலாம், இல்லைன்னா சொர்ணவாரின்னு கேட்கலாம். சித்திரை பட்டம் சித்திரை மாசம் எப்போ வரும்? ஏப்ரல் 14 வருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க அறுவடை காலம் கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட் முதல் செப்டம்பர். 24 ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 25, தேன் சேகரித்தல் என்பது என்ன தொழில் அப்படின்னா முதல் நிலை தொழில். தேன் சேகரித்தல் அப்படின்றது முதலாம் நிலை தொழில். அதே இரண்டாம் நிலை அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் இதெல்லாமே வரும். இப்போ ஓகேங்களா, தொழிற்சாலை அதெல்லாம். மூன்றாம் நிலைக்கு வங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ 25 ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 26, 1869 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்தியர்களில் தவறானவர் யாருன்னு கேக்குறாங்க. 1869 3 பேர் பாஸ் ஆயிருப்பாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, பிஹாரிலால் குப்தா, ரமேஷ் சந்திர டட், ஆர்சி தத்துன்னுவாங்க. இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் இல்லையா, இவரை இந்தியன் பர்க் அப்படின்னுவாங்க. இந்தியன் பர்கி. ஓகேவா. அடுத்து 26 ஆன்சர் பார்த்தோம்னா பாம்பே, சத்யேந்திரநாத் தாகூர். இவர் எப்ப பாஸ் ஆயிருப்பாருன்னா 1863 முதல் இந்தியர் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது இவர் தான். இப்போ முதல் இந்தியர் ஐசிஎஸ் எக்ஸாம் தேர்ச்சியில் பெற்றது யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். மிச்சம் 3 பேரும் 1869. 26 ஆன்சர் வந்து பாம்பே, தவறானவர் யாருன்னு கேக்குறாங்க. 27, பின்வருவனற்றுள் அதிக அடர்த்தி கொண்டது எதுன்னு கேக்குறாங்க. திடப்பொருள். திடப்பொருளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடர்த்தின்றது அதிகமா இருக்கும். அதை விட கொஞ்சம் அடர்த்தி கம்மி திரவமா இருக்கும். திரவத்தை விட இன்னும் அடர்த்தி கம்மி எதுனா வாயுக்களுக்கு. அந்த ஆன்சர் வந்து 27க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 28வது கேள்வி, பொறுத்துக. ஆத்மராங் பாண்டுராங் இது வந்து யார் அப்படின்னா எதை தோற்றுவிச்சிருப்பார் அப்படின்னா பிரார்த்தன சமாஜம், எம்ஜி ரானடே, பூனா சர்வஜனிக் சபை, ஐயன் காளி, சாது ஜன பரிபாலன சங்கம், பாபா ராம்சிங் நம்தாரி இயக்கம். பொருத்தி பார்த்தோம்னா ஆப்ஷன் பாம்பே. ஓ 28க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி. அடுத்து 29, குளிர்கால கதிர் திருப்பம், இங்கிலீஷ்ல வின்டர் சால்டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம சீசன்ஸ் பத்தி ஒரு 4 டயக்ராம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா சூரியனுடைய பொசிஷன் பொறுத்து புவியில வந்து ஒரு 4 கண்டிஷன் நடக்கும். அப்படி டிசம்பர் 22 குளிர்காலமா இருந்துச்சு அப்படின்னா அது எங்க இருக்குன்னா வடக்கு துருவத்துல இருக்கும்போது, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குளிர்கால கதிர் திருப்பம், இங்கிலீஷ்ல வின்டர் சால்ஸ்டைஸ். 29க்கு ஏ ஆப்ஷன். அதுவே சம்மர் சால்ஸ்டைஸ், வெயில் கால கதிர் திருப்பம் அப்படின்னா ஜூன் 21, சர்வதேச யோகா தினமும் அன்னைக்குதான். அடுத்து செப்டம்பர் 23, 21 சம நாளிரவுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈக்குவல் டே ஈக்குவல் நைட்டா இருக்கும், இங்கிலீஷ்ல ஈக்வினாக்ஸ். 29க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 30, கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சேர்மம் சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது? சுவர்ல வெள்ளை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா. கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, CaCO3. இது பார்த்தோம் அப்படின்னா மார்பிளுடைய ஃபார்முலா, மார்பிள் கல் இருக்கு இல்லையா அதோடைய ஃபார்முலா. கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. இதுதான் ப்ளீச்சிங் பவுடர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரிங்கிங் வாட்டர், மற்ற வாட்டர்ல எல்லாம் சானிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் வாட்டர் இருக்குல்லையா, அந்த ப்ளீச்சிங் உடைய ஃபார்முலா. கால்சியம் ஆக்சைடுன்றது CaO. 30க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து 31, டிக்பாய் எண்ணெய் வயல் எந்த மாநிலத்தில் உள்ளது? அசாம் மாநிலம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் தான், 10th புக் லெவல்ல இருக்கிறது தான். 31க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 32, 2025 T20 இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ். 32க்கு பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன். அடுத்து 33, வாக்கியம் 1, இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்துள்ளது. இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்க இஷ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஒன் கட்டு தான். அமெரிக்கா ரஷ்யா மீது போர் தொடுத்துள்ளது. அமெரிக்காலாம் இல்ல, இது யுக்ரைன் ரஷ்யா வந்திருக்கணும். யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா வந்திருக்கணும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறது வந்து கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வார். யார் இந்த உலகத்திலே கிரேட் லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டி யாருக்கு இருக்கும்? குளோபல் பவர்ஸ்லேயே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும். ஆனா போர்லாம் வந்து தொடுத்திருக்க மாட்டாங்க. இன்டைரக்டா வேணா அட்டாக் பண்ணிருப்பாங்களே தவிர டைரக்டா போர் தொடுத்தது கிடையாது. இப்போ யுக்ரைன் மற்றும் ரஷ்யான்னு வந்திருக்கணும். 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. 33க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 34 எடுத்துக்கோங்க. 1920
20 தொடங்கப்பட்ட பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா சர் எரிக் ட்ரெமண்ட். 34க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 35 பொறுத்துக. ஐசோக்ரைம். ஐசோக்ரைம் பார்த்தோம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. சரிங்களா? ஐசோலோ பார், பார்னாவே அழுத்தம்னு பார்த்துருக்குமா? இப்போ ஐசோலோ பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அடுத்து ஐசோ நிஃப் அப்படின்னா ஸ்னோஃபால்னு அர்த்தம். இப்போ சம பனியளவு கோடு. ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னா சம மலையளவு கோடு. பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா DCAB. 35 ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 36 கீழ்கண்ட ரோஹிணி வகை செயற்கைக்கோளில் இந்திய முதல் ராக்கெட் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னா ரோஹிணி 1B. சரியா? ரோஹிணி 1B. நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்பிச்ச சேட்டலைட் எது அப்படின்னா ஆரியபட்டா. நம்ம முதல்ல அமைச்ச சேட்டலைட்டுக்கு பேரு ஆரியபட்டா. ரெண்டாவது அமைச்ச சேட்டலைட்டுக்கு பேரு பாஸ்கரா 1. பாஸ்கரா 1. சரிங்களா? இப்போ 36 ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து 37 தனியார் துறை எந்த நோக்கம் உடையது? பிரைவேட் அப்படின்னாலே ப்ராஃபிட் நோக்கமா இருக்கும். இப்ப லாப நோக்கம். சரிங்களா? இப்போ சேவை நோக்கமா இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த சேவை நோக்கமா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னா நம்ம பொது உடைமைகள் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் சொல்லலாம். அப்போ 37க்கு வந்து பார்த்தா ஆன்சர் ஏ ஆப்ஷன். லாப நோக்கம் உள்ள நாடுகள்னு பார்க்கும்போது அமெரிக்காவை சொல்லலாம். அடுத்து 38 இயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு. அப்போ தேங்காய் நாறு, கம்பளி, முடி இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ் தான் அனைத்தும். 38க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 39 தெய்யம் கேரளாவுடைய ஆட்டம். அடுத்து தாண்டியா குஜராத், ராசலீலா உத்தரப்பிரதேசம், சோலியா உத்தரகாண்ட். பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா CDAB. ஓகேங்களா? அதே கால்பேலியா அப்படின்னா ராஜஸ்தான் வந்திருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கால்பேலியா அப்படின்னா ராஜஸ்தான். 39 ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 40 வாக்கியம் 1 நைல் நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கட்டு தான். அடுத்து காங்கோ ஆறு நைல் நதியை அடுத்து ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய ஆறாகும். அதுவும் கட்டு தான். 40க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ஃபேக்சுவலான டேட்டா தான். நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து 41 துளசி இலைகள் எதனை குணப்படுத்த பயன்படுத்துகிறது அப்படின்னா மூச்சுக்குழாய் அலர்ஜி. சரிங்களா? இப்போ இங்கிலீஷ்ல ஆசிமம் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி இலையை. 41க்கு ஆன்சர் வந்து டெல்லி. இந்த குடல் புண்ணுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோற்று கற்றாழை, ஆலோவீரா. ஆலோவீரா தோல் எரிச்சலுக்குமே ஆலோவேரா பயன்படுத்துவோம். கிருமி நாசினி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மஞ்சள். மஞ்சள். 40க்கு ஆன்சர் வந்து டெல்லி. 42 உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். தாவரங்கள் தான் யாரு? உற்பத்தியாளர்கள். இங்கிலீஷ்ல ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 42க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 43 சொத்து வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படும் வரியாகும். ஃபர்ஸ்ட் ஒன் கட்டு தான். ரெண்டாவது பாருங்க, இவ்வரி தனிநபர்கள் மீது மட்டும் விதிக்கப்படும் வரின்னு கொடுத்துருக்காங்க. பாதி ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த மட்டும், இந்த ஒன்று, இந்த மாதிரி வந்து நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிநபர் மட்டும் இல்ல, ஒரு 2-3 நபர்கள் சேர்ந்து ஒரு சொத்தை வந்து வச்சிருக்கலாம். சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா தனிநபருக்கு மட்டும் விதிக்கக்கூடியது சொத்து வரி கிடையாது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 41க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 1 மட்டும் சரி. 44 இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தா எதுல இருந்து எடுத்திருப்போம்னா அமெரிக்காவுடைய பில் ஆஃப் ரைட்ஸ். அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? அதுவே பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யால 2ஆம் ரஷ்ய புரட்சி 1917 இருந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்திருப்போம். நீதி அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். அதாவது ஜெர்மனில பார்த்தோம் அப்படின்னா தேசிய நெருக்கடியின் போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஜெர்மனில இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தது. 44க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 45 சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். லாஸ்ட் டெஸ்ட்லயே நம்ம பார்த்தோம். இப்போ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா சார்லஸ் டார்வின். லவாய்சியர் வேதியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. வேதியியலின் தந்தை, வேதியியல் தந்தை யாருன்னா லவாய்சியர். அப்ப இந்த மெண்டல் யார் அப்படின்னா மரபியலின் தந்தை. மரபியல் இருக்குது இல்லையா, ஜெனடிக்ஸ் உடைய ஃபாதர் இவர் தான். லெமார்க் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, லெமார்க்கியம்னு பார்ப்போம். அது லெமார்க். இது 45க்கு ஆன்சர் வந்து டெல்லி. 46 ஜெயகாந்தன் எழுதாத புதினம் எது? சுந்தரகாண்டம் வரும், இன்னும் ஒரு பெண்ணின் கதை வரும், கங்கை எங்கே போகிறாள், இது ஒரு மூவியாவுமே எடுத்திருப்பாங்க, கங்கை எங்கே போகிறாள். அடுத்து சேற்றில் மனிதர்கள் மட்டும் வராது. சேற்றில் மனிதர்கள் யாருடையது அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணர்கள், ராஜம் கிருஷ்ணன்.
ராஜம் கிருஷ்ணன். அப்போ 46 ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து 47. 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம் பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்கேனம், ஆயுத எழுத்து, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் போடலாம். சரிங்களா? 47 ஆன்சர் வந்து டெல்லி. 48. கீழ்கண்ட குடுக்களை ஆராய்ந்து சரியான பதில் தருக. ஈற்று சீர், நாள், மலர், காசு, பிறப்பெனும் வாய்ப்பாட்டில் முடிவது வெண்பா ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது கலிப்பாவா? ஆசிரியப்பா. ஆசிரியர் ஏன்னு மிரட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியப்பாக்கு உரிய இது கூற்று 1 மட்டும் சரி. 48க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி ஆப்ஷன். 49. ஓவிய வரைய பயன்படும் துணி எதுன்னு பார்த்தோம்னா படம். சரிங்களா? 49க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். செப்பேடுகள்லாம் பார்த்துருப்போம் நம்ம. மன்னர்கள் காலத்துல அவங்களுடைய ஆணைகள், அவங்களுடைய காலகட்டத்துல இருந்த செய்திகள்லாம் செப்பேடுகள் மூலியமா வந்து பொறிச்சிருப்பாங்க. 49க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 50. மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. வலிமை பெற்ற. இந்த மல்யுத்த வீரன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. போர் அப்படின்னா சமர்னு வந்திருக்கணும். சமர் அப்படின்னா போர். தரும்னா நல்கும்னு வந்திருக்கணும். நல்கும், தரும். செரு அப்படின்னா வயல். சரிங்களா? 50வது கேள்விக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.